இன்னைக்கு உங்க இருதயத்துல என்ன இருக்கு? நம்பிக்கை துளியாவது இருக்கா? வாழ்க்கை மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? நல்லது நடக்கணும்ன்ற ஒரு விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கா? உங்க இருதயத்துல என்ன இருக்கு? உங்க வீட்டுல என்ன இருக்குன்னு அன்னைக்கு தீர்க்கதரிசி கேட்டாரு. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க இருதயத்துல என்ன இருக்கு? இந்த வீடுதான் அந்த அம்மாவுடைய இறுதியம். இந்த வீடுதான் இன்னைக்கு நம்மளுடைய இறுதியம். அதுல எதிர்பார்ப்பு இருக்கா? கடவுளை பற்றிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கா? நிறைய பேர் கடவுள் மேல கோவம். அவன் எப்படி இருக்கிறான் பாருங்க. அவன் கொலை பண்றான், அவன் கஞ்சா அடிக்கிறான், அவன் என்னென்ன தப்பெல்லாம் பண்றான், அவன்லாம் எப்படி இருக்கிறான் பாருங்க. நான் ஒழுங்கா இருக்கிறேன், எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஐ எம் a teetotaler, பட் ஐ எம் சஃபரிங். நான் பணத்தை கஷ்டப்படுறேன், வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய சோதனைகள். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் இப்ப கடவுள் சரி கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அவரை பற்றினதான ஒரு நல்ல எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். கடவுள் ரொம்ப நல்லவர் அப்படின்ற எண்ணம் நமக்கு முதல்ல நம்ம இருதயத்துல ஆழமா பதியணும். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் எனக்கு நன்மை செய்ய விரும்புறாரு, நான் நல்லா இருக்கணும்னு அவர் விரும்புறாரு. என் வாழ்க்கை கெட்டு போறத அவர் விரும்பல. வேத வசனம் சொல்றது, ஒருவனும் கெட்டு போகாம, ஒரு ஆள் கூட கெட்டு போறது அவருடைய திட்டமே. அந்த பிளான்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்ப காய்ச்சலை கொடுக்கலாம், உங்களுக்கு எப்ப கஷ்டத்தை கொடுக்கலாம், உங்களுக்கு எப்ப நீங்க எப்ப தப்பு செய்வீங்க, உடனே உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்க வைக்கலாம் அப்படின்லாம் கடவுள் ஒன்றும் பாக்குறது இல்லை. எல்லாத்தையும் எடுத்து அவர் மேல போட்டார், இயேசு கிறிஸ்து மேல போட்டாரு. உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்பொழுது இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் என்றும் இந்த சாபத்திலிருந்தும் எல்லாத்திலிருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்.